என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு முளைக்கட்டினிய பச்சை பயிரும் தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு புலாவ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறோங்கிறத காமிச்சிட்டு சமைச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு சாதம் செய்ய போகிறோம். என்னென்னா முளைக்கட்டிய பாசிப்பருப்பு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் 1 டம்ளர் பாசிப்பருப்பு. இது ஊற வச்சு முளை கட்டின பிறகு தான் அந்த டம்ளரில் அளந்துருக்கேன். இதால் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சு முளை கட்டினோம்னா அது 3-4 டம்ளர் தேரும். ஊற வச்சு முளை கட்டின பாசிப்பருப்பு 1 டம்ளர். இதே அளவு 1 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி, அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளரால் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 2 டம்ளர் எடுத்துக்கணும். தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கணும். ஏன்னா இது அரிசி 1 டம்ளர், இப்போ இந்த பயிர் 1 டம்ளர் இருக்குது இல்லையா, அதனால் மொத்தம் 4 டம்ளர் தேவைப்படுது. அதில் நான் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் இங்கே வச்சுருக்கேன், 1 டம்ளர் கிச்சனில் பக்கத்தில் வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு நெய், ஆயில் 2ம் கலந்துக்கணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 கம்மி தான், புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து 2 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை தேவை கிடையாதுப்பா. அதுமாரி தக்காளியும் கிடையாது. தாளிக்கும் போது பார்க்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா சூடாயிட்டுப்பா. அதுக்குள்ள பாருங்கள், அந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் அந்த எண்ணெய் சூட்டில் பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் சூட்டில் அந்த கிராம்பெல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி, இப்போ இதில் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, மல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். புலாவுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது, கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முளைக்கட்டின பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம், பச்சை பயிறு. அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருக்கோம். அரிசி சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துடுறோம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு மூடிட்டு பார்க்கலாம். தண்ணியும் இதிலே ஊற்றிடுறேன். இப்போ 2 டம்ளர் ரெடி ஆகிட்டுடா. பார்ப்போமா எப்படி இருக்குது, வெந்திருக்குன்னு பார்ப்போமா? இங்கே வா பாரு. கம்மன் இருக்குது பாரு. முளை கட்டின பச்சை பயிரும் தேங்காய் பாலும் சேர்த்து புலாவ் அருமையாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம். இரு பார்ப்போம். இது எப்படி நல்லா இருக்குது பாரு, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம்.